கடலூர் அருகே விசிக தலைவர் திருமாவளவன் காரில் சென்று கொண்டிருந்த போது அந்த காரின் விண்டோவை பிடித்து தொங்கியவாறு அக்கட்சி நிர்வாகி ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. திருமாவளவன் கார் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற நிலையில் ஆபத்தை உணராமல் இருவரும் பேசிக்கொண்டே சென்றுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் உள்ளார். பாண்டியராஜன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய வாகனத்தில் கட்சியினுடைய நிர்வாகி பயணிக்கும் போதே காரின் வெளியே என்று தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை அந்த நிர்வாகியை வெளியிட்டிருக்கக்கூடிய நிகழ்வு நகர்ந்திருக்கிறது. குறிப்பாக திருமாவளவன் அவர்களுடைய கார் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த காரில் தொங்கியபடியே கடலூரில் இருக்கக்கூடிய நிர்வாகி ஒருவர் அந்த காரில் தொங்கிக் கொண்டு சென்றிருக்கிறார். கடலூர் அருகே திருமாவளவனின் காரில் தொங்கியவாறு விசிக நகர துணை செயலாளர் சென்ற அந்த வீடியோ என்பது தற்போது அவராலே வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த காரினுடைய வேகம் என்பது 60 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்ததாகவும் அதில் அவர் திருமாவளவனுடன் உரையாடி கொண்டே அந்த காரில் வெளியில் தொங்கியபடி பயணம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளும் இருக்கிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு திருமாவளவனுடைய காரினுடைய வேகம் விசிக நிர்வாகி கீழே இறக்கினார். அந்த காட்சிகளையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். காரில் தொங்கியவாறு திருமாவளவன் பேசியதை பெருமையாக நினைத்து அக்கட்சி நிர்வாகி பரதன் வீடியோ எடுத்து வெளியிட்டிருப்பதையும் தற்போது வைரலாக பரவி வருகிறது. கடலூர் அருகே திருமாவளவனை சந்தித்து சிறிது நேரம் உரையாடினேன் எனவும் அவருடைய அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விசிக முதுநகர் நகர துணை செயலாளராக இருக்கக்கூடியவர் பரதன், அதாவது ஓடுகின்ற காரில் வெளியில் நின்றவாறு தொங்கியபடியே 60 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவனுடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை அவராகவே பதிவு செய்து சமூக வலைதளத்தில் விட்டிருப்பது இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.